நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை, 31 பேருக்கு காயம். பல கோரிக்கைகளை முன்வைத்து பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் மீண்டும் போராட்டம். இந்திய இலங்கை மீனவர்களின் கடற்றொழிலுக்கு தலா 3 நாட்கள் வீதம் ஒதுக்க வேண்டும் என இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி யோசனை. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு தனியார் துறையின் பங்களிப்பை வழங்கும் நோக்கில் செனோக் நிறுவனம் இன்று புதிய விமான சேவையொன்றை ஆரம்பித்துள்ளது. ஏர் செனோக் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விமான சேவையை ஜனாதிபதி இன்று ஆரம்பித்து வைத்தார். ஏர் செனோக் நிறுவனத்தின் விமான சேவையினை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு கொழும்பு BRC மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது அந்த நிறுவனத்தின் 2 ஹெலிகாப்டர்களை ஜனாதிபதி பார்வையிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் செனோக் நிறுவனத்தின் தலைவர் நோயல் செல்வநாயகம், பணிப்பாளர் ஹரிந்திர கோஸ்தா மற்றும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் மற்றும் நிர்வாக பிரதானி காமினி செனரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். www இரவெல்லாம் தூங்காம கண் விழிச்சிருக்கீங்க. ஏன்னா பகல் நேரத்துல www சான்ஸே இல்ல. சரியான டிராபிக். www ரொம்ப ஸ்லோ. எல்லோரும் தூங்கின பிறகுதான் www முடியும். வேற வழியே இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, SLT பிராட்பேண்டுக்கு மாறுங்க. இரவு பகல் இல்லாம எந்த ஒரு நேரத்திலையும் நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி? www. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். வெலிக்கட புதிய மகசின் சிறைச்சாலையில் இன்று முற்பகல் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 31 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 5 சிறைச்சாலை அதிகாரிகள் எனவும் ஏனையவர்கள் கைதிகள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதிய மகசின் சிறைச்சாலையின் கைதிகள் சிலர் இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடன் கட்டிடம் ஒன்றில் தீப்பற்ற ஆரம்பித்தது. நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் முயற்சி செய்த போது கைதிகள் கற்கள் மற்றும் தடிகளால் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். பின்னர் போலீசாரும் இராணுவத்தினரும் தீயணைப்பு படையினரும் அங்கு வரவழைக்கப்பட்டனர். எனினும் கைதிகள் கற்களால் தாக்க ஆரம்பித்தமையினால் சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. கூரை மேல் ஏறிய கைதிகள் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பை வெளியிட்டனர். கைதிகளின் ஆர்ப்பாட்டத்தை அடுத்து பேஸ்லைன் வீதியை முற்றாக மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். போலீசாரும் ராணுவத்தினரும் சிறைச்சாலை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் நிலைமையை கட்டுப்படுத்த பெரும் முயற்சி எடுத்தனர். அத்துடன் இங்கு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர்.
சில மணித்தியாலங்களின் பின்னர் பாதுகாப்பு பிரிவினர் நிலைமையை கட்டுப்படுத்தினர். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட போதிலும் கைதிகள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சில நிமிடங்களின் பின்னர் மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்டது. பின்னர் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். சம்பவத்தின் பின்னர் மீண்டும் ஒரு முறை கைதிகளை ஏற்றிய சிறைச்சாலை பஸ் வெளியே வந்ததுடன் ஆம்புலன்ஸ் வண்டிகளும் வெளியே வந்ததை அவதானிக்க முடிந்தது. இந்த மேகசின் சிறைச்சாலையில் 1800 சந்தேக நபர்கள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் பொருட்டு சிறந்த நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனாலேயே இங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. எனினும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் குறிப்பிட்ட அளவில் தமது பலத்தினை பிரயோகித்துள்ளனர். அமைதியின்மையின் காரணமாக மூடப்பட்ட பேஸ்லைன் வீதி 4 மணித்தியாலங்களின் பின்னரே மீண்டும் திறக்கப்பட்டது. புதிய மேகசின் சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில்
මේ 30 දෙනාගෙන් 26 දෙනෙක් ඒ අවස්ථාවේදී වැලිකඩ காயமடைந்த 30 பேரில் 26 பேர் வெலிக்கடை மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் ஆவர். ஏனைய 4 வெலிக்கடை சிறைச்சாலையின் அதிகாரிகள். காயமடைந்த 26 பேரில் அநேகமானோருக்கு முழங்காலுக்கு கீழ் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுகின்றன. சிறைச்சாலை அதிகாரிகள் 3 தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த 30 பேரில் தற்போது அவரும் கவலைக்கிடமான நிலையில் இல்லை என்பதை கூற விரும்புகின்றேன். මේ 30 දෙනා අතරම බරපතල තත්ත්වයේ ක්‍රිටිකල් කන්ඩිෂන් එකේ කිසිම රෝගියෙක් දැනට නොමැති බව ප්‍රකාශ කරන්න කැමැතියි. பேராதனை பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் இன்று கலகா சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மாணவர்கள் 25 பேருக்கு எதிராக மேற்கொண்ட ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கும் உயர்கல்வி அமைச்சின் செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தே மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பேரணியாக சென்றனர். அவர்களின் பேரணியை தடுப்பதற்காக கலகா சந்தியில் போலீசாரால் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. தடுப்பினூடாக மாணவர்கள் செல்ல முற்பட்ட போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது போலீசாரால் தடுப்புக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி வீழ்ந்ததில் மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த மாணவர் சிகிச்சைகளுக்காக பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கலகா சந்தியில் நின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொடும்பாவையையும் எரித்துள்ளனர். பிரதான அனுசரணை SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T6 ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். 13வது அரசியலமைப்பு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் கலந்துரையாடியதாக இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் தெரிவிக்கின்றார். நாடு திரும்புவதற்கு முன்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை அதிகளவிலான வாய்ப்புகளை தற்போது கொண்டுள்ளது. இலங்கை பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைய முடியும். அமைதியான மகிழ்ச்சியான நாடாக உங்கள் நாடு மாற்றமடைய முடியும். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதி கூறியது போன்று முதற்கட்டமாக மும்மொழி பயன்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து பாகங்களிலும் பல்வேறு அபிவிருத்திகளும் வலுவூட்டல்களும் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். கலாநிதி அப்துல் கலாமின் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். குறிப்பாக 2 விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. முதலாவதாக மும்மொழி பயன்பாட்டை எவ்வாறு அமல்படுத்துவது என்பது குறித்து ஆராயப்பட்டது. அதாவது சிங்கள மொழி மூலம் கல்வி பயிலும் மாணவர்கள் எவ்வாறு தமிழ் மொழியை கற்பது என்பது குறித்தும், தமிழ் மொழி மூல மாணவர்கள் எவ்வாறு சிங்கள மொழியை கற்பது என்பது குறித்தும், தொடர்பை ஏற்படுத்தும் மொழியாக ஆங்கில மொழியை எவ்வாறு கற்பது என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பாக நாம் விரிவாக ஆராய்ந்தோம். இதேவேளை நாட்டின் பல்வேறு மாகாணங்களையும் அரசியலமைப்பு ரீதியில் வலுப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது. தற்போது 13வது அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட தீர்வு தொடர்பாக
இலங்கை ஊடகங்களில் அதிகம் பேசப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம். இந்த விடயத்தினை எவ்வாறு அரசியலமைப்பு ரீதியில் வலுப்படுத்துவது என்பது குறித்து ஆராய்ந்தோம். அடுத்த விடயமாக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக நாம் கலந்துரையாடினோம். நான் இலங்கை மீனவர்களை சந்தித்துள்ளேன். நானும் ராமேஸ்வரத்தில் உள்ள கடற்றொழிலாளர்களின் குடும்பத்திலிருந்தே வந்திருக்கின்றேன். எனவே அவர்களின் பிரச்சினை குறித்து நான் நன்கு அறிவேன். 2 நாடுகளுக்குமான ஆலோசனை ஒன்று என்னிடம் உள்ளது. வாரத்தில் உள்ள 7 நாட்களில் ஒரு நாள் விடுமுறை. மிகுதியாக உள்ள 6 நாட்களில் 3 நாட்கள் இந்திய மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபட முடியும். அடுத்த 3 நாட்கள் இலங்கை மீனவர்கள் தொழிலில் ஈடுபட முடியும். 2 நாடுகளும் ஆழ்கடல் மீன்பிடியை அறிமுகப்படுத்த வேண்டும். இது என்னுடைய எண்ணமாகும். அதிகார பரவலாக்கம் தொடர்பாக எந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது என்பது தொடர்பாக விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ந்து தகவல்களை வழங்கும் 13+ தொகுப்பின் 2வது பாகத்தை 10:45 ஒளிபரப்பாகும். அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள்.